வசனங்களை பாவிக்க வேண்டாம். நான் அவ்வாறு பிள்ளையான வசனங்களை பாவிக்கவில்லை. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு அடிபாடு நடந்தது. என்னென்றால் எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கும் அது சம்பந்தமாக வீடியோ ஒன்றை நான் போட்டியிருக்கிறேன். அது மேலதிகமாக ஒரு விடயம் என்னென்றால் பிமல் ரத்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய சாணக்கியன் ராஜமாணிக்கம் அவர்கள் ராஜபக்சர்களுடைய அவதாரம் உண்டு. அதனுடைய விளக்கம் என்னென்றால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை நடந்தது. அதன் பின்னர் 2002க்கு பின்னர் நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய மாவிலாறு பிரச்சனை தொடங்கும் வரைக்கும் அந்த சமாதான உடன்படிக்கை இருந்தது. ஆனால் 2005ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்திருந்தவர். அதன் பின்னர் நான் நினைக்கிறேன் 2005ஆம் ஆண்டு அந்த நேரங்களிலே பிமல் ரத்நாயக் அவர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இவர் சொல்லுகிறார். ஆனால் ராஜபக்ச அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து எதிர்கட்சியிலிருந்து சப்போர்ட் கொடுத்து கூட அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன குழுக்களாக தான் இருந்து வந்தேன். பிமல் ரத்நாயக் அவர்கள் எதிர்கட்சி இருந்தால் கூட அவர்கள் மஹிந்த ராஜபக்ச சப்போர்ட் பண்ணி 2009ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பெறுமதியான மக்கள் கொத்து கொத்தாக எரிக்கப்பட்டுத்தான் எங்களுடைய கொத்து கொத்தாக குண்டு செய்யப்பட்டு எரிக்கப்பட்டு புல்டோசர்களால் மூடப்பட்டு தான் எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு இந்த 2009 யுத்தம் முடிவு கொண்டு வரப்பட்டது. அப்போது 2013 வரை எங்களுடைய ராசமாணிக்கம் சாணக்கியன் ராஜமாணிக்கம் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைப்பாளராக இருந்ததாக பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லி, பிள்ளையான் உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் அவர்கள் பெரிய கொலைகாரன் என்றெல்லாம் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கார். நான் காணையில் போல சென்றது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய பெரிய ஒரு குழந்தைகளை கொலை செய்கிற பிள்ளையான் அவர்களோடு இருந்தவர் தான் ராசமாணிக்கம் சாணக்கியன். ஆகவே இவர் தமிழ் மக்களுடையக்கும் தமிழ் இனத்துக்கும் ஒரு அவமானம் என்று சொல்லி ஒரு பெரிய கதை ஒன்றை, அதை தவிர அவர் அந்த நாட்களிலே சாணக்கியன் அவர்கள் அந்த நாட்களிலே பிள்ளையானோடு சேர்ந்து பிள்ளையான் சார்பாக கருணா சார்பாக பிள்ளையான் சார்பாக கதைத்த விடயங்களை இன்றைய பாராளுமன்றத்திலே கன்சார்ட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது ஒரு சிந்திக்க வேண்டிய விடயம். இன்றைய தினம் எங்களோட சாணக்கியன் அவர்களும் கதைத்திருந்தார்கள். ஆனால் அது ஒரு சிந்திக்க வேண்டிய அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறலாம். இப்போ நான் கூட ஒரு தடவை சொன்னேன், ஓகே இந்த முறை ரணிலுக்கு போடுவோம், இந்த சஜித்துக்கு போடுவோம், யாரோ ஒரு 3 பேர் அவங்களா தோறா தான் போடுவோம். எங்கள்கிட்ட சங்கில் இருக்கிற ஒரு ஆளுக்கு போடுறதால ஜனாதிபதி வேற போடுறதில்லை. இப்போ அவர் யாரோ ஒரு ஆளுக்கு போடுவோம்னு நான் அந்த நேரம் சொன்னேன் தான். ஆனால் அவர்களுக்காக முழுக்க ரங்கி 2 வேலை செய்தான்னு கேட்டால், அல்லது நாங்கள் நம்பி ஒரு ஆளை சொல்கிறதா நினைப்பேன். நான் கூட சொன்னேன், ஆண்டவர் மரசா நாயகன் 4 முறை ஓட் பண்ணோம். யாரோ ஒரு தமிழ் மக்களுக்குரிய கடப்பாடு இருக்குது. நாங்கள் இங்கே யாராவது சிங்கள ஜனாதிபதிக்கு ஓட் போட வேண்டிய கடப்பாடு இருக்குது. அதை யாருமே மாற்றல. அப்படி இருக்கிற தமிழ் ஜனாதிபதியாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் சரியான கூட. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் எங்களுடைய சாணக்கியன் அவர்களை பேசின வீடியோ சம்பந்தமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அது சம்பந்தமாக அவங்க கருத்து என்ன? எங்களுடைய தமிழ் தேசியத்தை சாணக்கியன் அவர்கள் தான் வைத்திருக்கிறாரா, கிழக்கு மாகாண மக்கள் சாணக்கியனை நம்புவது சரியா என்பது பிள்ளையா என்பதை இந்த வீடியோவிலே நீங்களே கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. මම සුළුපතන්න කැමති ගරු හර්ෂණ නායකකාර මගේ මිත්‍රවත්තුමාට කක්කුසි වලේ ආදය කතා වගේ ඒවා නැතුව හරි එතුමාගේ වැදගත්කමට ගැලපෙන එතුමාගේ ඉගෙනගත් ශේෂ්ත්‍රයට වැදගත් විදිහේ හොඳ පනතක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. මේ පනත ගැන අත් වශයෙන්ම අපි කතා කරව විශේෂඥ බොහෝමයක් කිව්වා මේ පනත ගැන අපිට. அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் சொல்கிறார், வணக்கம், எனக்கு நன்றி என்னுடைய பேச்சை இங்கே கதைக்க விட்டதற்கு. நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாராளுமன்ற நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கு
நான் நினைக்கிறேன் கக்கூசுகள் சம்பந்தமாக கதைப்பதை விட்டுவிட்டு இவ்வாறான அவருடைய படிப்புக்கு தகுந்த இவ்வாறான ஒரு பில்லை கொண்டு வந்திருப்பது நல்ல விடயம் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி தொடங்குகிறார். විවේචනයක් කරන්න දෙයක් නෑ මේක ඉල්ලා හොඳ පනතක් කියලා. ඒක නිසා මම අත් වශයෙන්ම ගරු අධිකරණ ඇමතුමාට සුවපත් වෙනවා. මෙවන් පනතක් ගෙනීම පිළිබඳව හැබැයි ගරු ඇමතුමනි මේ පනතේ කාරණා තුනක් පිළිබඳව විතරක් ඔබතුමාගේ අවධානයට මම ගේන්න කැමතියි. මේකේ පනතේ තියෙනවා සෙක්ෂන් 53 යටතේ ඒකේ සෙක්ෂන් 53 4 මම දැන් ගරු අජිත් පෙරේරා මන්ත්‍රීතුමත් ඒක පටන් ගත්තා කියන්න. හැබැයි එතකොට අවසන් කරන්න වෙලාව ලැබුණේ නෑ. ඒකේ සෙක්ෂන් 53 4 එකේ B සෙක්ෂන් එකේ තියෙනවා whether the monetary value of the suspected proceeds of crime will be sufficiently high as to justify and necessitate the conduct of an investigation into the suspected person. මම කියවන්නේ ඒක කියන්නේ මේක හරහා මේක justify කරන්න පුළුවන් amount එකක්ද කියන එක පිළිබඳව ඉංග්‍රීසි translation එකෙන් තියෙන සිංහලෙන් කොහොමද දන්නේ තියෙන්නේ මම දැන් කරු එමතුමාටත් මේ அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்கிறார் சாணக்கியன் அவர்கள் இந்த செக்ஷனில் வந்து இந்த சட்டமூலம் மிகவும் நல்லது, அதில் எந்த விவாதமும் இல்லை. ஆனால் இதில் 53 2வது செக்ஷன் நினைக்கிறேன், அதிலே அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் தொடர்பாக கதைக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் அந்த சம்பளங்கள் தொடர்பாக கதைத்தாலும் நல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்படும் என்பதை இதில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறார். ඒකට ඉතින් අත් වශයෙන්ම යෝජනා කරන මේකේ threshold එකක් යම් කිසි ප්‍රමාණයක් මෙන්න මේ ප්‍රමාණයෙන් ඉහළ වංචනිකව උපයාගත්ත දේපල අය කර ගන්නවා වගේ පනත ඇතුල් කර ගන්න පුළුවන් ක්‍රමවේදයක් තියෙනවා නම් වඩා හොඳ වෙයි. මොකද ඔබතුමා අපි දන්නවා ලංකාවේ තියෙන සමහර පනත් තියෙනවා අවුරුදු 100ක් විතර ඒ පනත තියෙනවා. ඔබතුමා ඇමති වශයෙන් ඉන්න කාලේ මේක ක්‍රියාත්මක වෙයි. පස්සේ කාලෙක හරි මේ මියාන්ගේ උනත් රුපියල් 10,000 ප්‍රොසීඩ්ස් ඔෆ් ක්‍රයිම් උත් ගන්න මේ පනත භාවිතා කරන තත්ත්වයට පැත් වෙන්න හොඳ නැති නිසා ඒක පිළිබඳව ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න මම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම තමයි ඊට අමතරව මේකේ මේ ජුඩිෂල් ඒ කියන්නේ මේකේ තියෙනවා සෙක්ෂන් 71 එකේ ඒකත් ඔබතුමාට ලැබිලා ඇති ඒ පිළිබඳව සෙක්ෂන් 71 එකේ තියෙනවා මේ ඉන්වෙස්ටිගේෂන් ඔෆිසර් කෙනෙක්ට තියෙන බලය. ඉතින් මේ පිළිබඳව උසාවියට වාර්තා කරන්න පුළුවන් ක්‍රමවේදයක් යම් කිසි කෙනෙක්ගේ පුද්ගලයෙක්ගේ දේපල රාජසන්තක ගන්න යනවා නැත්නම් ඉන්වෙස්ටිගේෂන් එකක් ආරම්භ කරනවා නම් ඒකත් මම හිතන්නේ අජිත් පෙරේරා ඇමතුමා කිව්වා වගේ ලංකාවේ පොලිසිය තුළ පොලිසියේ තියෙන සමහර ගැටලු නිසා මේක අබියුස් වෙන්න පුළුවන්. ඒක නිසා මේ කාරණේ පිළිබඳව ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. අවසන් இரண்டாவது அவர் சொல்லுகிறார் இந்த செக்ஷனிலே 72வது செக்ஷன் நினைக்கிறேன், அதிலே இந்த கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணும்போது அவர்களுக்கு வந்து அதிகாரம் இருக்க வேண்டும். இது தொடர்பாக விசாரித்து அதை நீதிமன்றங்களுக்கு அறிக்கை எடுக்கின்ற அதிகாரங்களை இதில் வழங்க வேண்டும் என்று சொல்லி அதை கதைக்கிறார். මේක හරහා මම හිතන්නේ මේ කතාව ආරම්භ කර ලක්මාලි මන්ත්‍රීතුමියත් සඳහන් කරා proceeds of crime management authority එක පිළිබඳව මම හිතන්නේ මේකේ මේ ලබා ගන්න දේපල මේ proceeds of crime management authority එකෙන් තමයි මේක මැනේජ් කරන්නේ. ඉතින් මේකේ officersලා 11ක් members 11ක් මම හිතන්නේ පත් කරනවා. 11න් 4ක් ඇවිල්ලා secretaries 7 දෙනෙක් ඇමතුමා තමයි පත් කරන්නේ. ඒකේ මම හිතන්නේ ඇමතුමා පත් කරනකොට ඒක in concurrence with මම දැක්ක chartered accountant නම් ඒගොල්ලන්ගේ සංගමයෙන් engineersගේ සංගමයෙන් එහෙම ගන්නවා. ඉතින් මේ පත් කිරීමේදී මේගොල්ලන්ගේ කියන ගෙවීම් පිළිබඳව මේකේ කිසිම සඳහනක් නැහැ මේ පනතේදී. ඉතින් මේ ගෙවීම් පිළිබඳව කීයද මේගොල්ලන්ට ගෙවන්නේ මාසිකවද අවුරුද්දකට කීයද මේ ගෙවීම කරන්න කියන එකත් පනතේම සඳහන් කරන්න හොඳයි. මොකද ඔබතුමා නැතත් මේ ඉදිරියට හරි එන්න ඇමතිවරු මේ පත් කරන 7 දෙනාගේ දෙන remuneration මේ proceeds of crime වලින් ලබා ගන්න දේපොළ වලින් ඒ දේපොළ ලබා ගැනීම මෙතන පොඩි ඉෂුව එකක් තියෙනවා. මොකද ඇමතුමා නම් මේ remuneration එක තීරණය කරන්නේ ඒ remuneration එක දැන් කාලේ නැතත් ඉදිරි අනාගතයේදී remuneration එක තියාගෙන අවසන් කරේ ඇමතුමා මේක ඉන්ෆ්ලුවන්ස් කරන්න පුළුවන් වෙන්න හිතනවා. අවසාන அப்போ சொல்கிறார் என்றால் இப்போ இதில் மொத்தமாக 11 இந்த கமிட்டியிலே, அதாவது ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லி அதில் 4 செக்ரட்டரிகளையும் அதாவது செயலாளர்களையும் அதை விட நீதி அமைச்சர் தான் 7 மெம்பர்ஸையும் வந்து அவர் இதில் நியமிக்க போகிறார். அப்போது அவர் நியமிக்கும் போது அந்த 7 பேருக்கும் உரிய பண கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய சம்பளம் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது சம்பந்தமாகவும் இதிலே சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்சமயம் ஹர்ஷன நாணயக்கார அடுத்த நீதியமைச்சராக மாறிவிட்டால் அதில் வந்து என்ன நடக்கிறது, அவர் புதுசாக நீதியமைச்சர் இதை தொடர்ந்து நடத்த வேண்டுமாக இருந்தால் அவர் வேறொரு அமௌண்ட்டை தீர்மானிக்க முடியாது சம்பளமாக. ஆகவே இவற்றை அதிலே போட வேண்டும் என்று சொல்லுகிறார். කාරණාව මේ සභාව ඇතුළත සඳහන් කරන්නත් මම අකමැතියි. හැබැයි පසුගිය විවාදයේදී අන්තිම පැය දෙක ඇතුළත මේ සභාව ඇතුළේ සභානායකතුමා යම් ප්‍රකාශයක් සිදු කරා. ඒ ප්‍රකාශය මම ඉතා තරයේ හෙලා දකින්නවා. මම හිතන්නේ
அப்போ சொல்கிற கடைசியாக ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நான் இந்த பாராளுமன்றத்திலே இந்த விடயங்களை கதைப்பதற்கு கூட எனக்கு வெக்கமாக இருக்கிறது. ஆனால் நான் இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக அவர்கள் சபை குழு தலைவர் அவர்கள் நல்ல தமிழ் சபை குழு தலைவர் அவர்கள் ஏதோ ஒரு டேட்டை சொல்லி அன்றைய தினம் தன்னை பற்றி ஒரு பயங்கர கேவலமான ஒரு விடயம் ஒன்றை சொல்லி இருந்தார் என்று சொல்லுகிறார். බැසිල් රාජපක්ෂ එතුමාටත් කියන්නේ PR කියලා. පහුගිය ආණ්ඩුව පෙරලෙන්න පහුගිය ආණ්ඩුව අනාශ වෙන්න ඒ PR කාරණේ. මේ සභානායකතුමාත් ඇතුළට එනවා බිමල් රත්නාගේ PR තමයි. එතුමාගේ அப்போது அவர் சொல்கிறார் என்றால், கடந்த அரசாங்கங்களிலே அவர்களுடைய அரசாங்கம் தலைகீழாக போவதற்கு காரணம் வந்து அதாவது மஹிந்தவோ கோத்தபாய அவர்களுடைய அரசாங்கம் தலைகீழாக போவதற்குரிய காரணமாக இருந்தது வந்து பசில் ராஜபக்ச காரணமாகத்தான் தலைகீழாக போயிருந்தது. ஆகவே இந்த முறை இவர்களுடைய அரசாங்கம் தலைகீழாக போவதற்குரிய முக்கியமான காரணம் என்பிபியினுடைய பிஆர் என்று சொல்லப்படுகின்ற பிமல் ரத்நாயக் அவர்கள் தான் இதுக்குரிய காரணம் என்று சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், அந்த கடைசி வரவு செலவு திட்ட கடைசி நிமிடங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக் அவர்கள் அவர்தான் சபை கதை முதல்வர் நினைக்கிறேன். கதை சரி எனக்கு தெரியவில்லை, இவர் தமிழ் தெரியவில்லை, ஆனால் சிங்களத்திலே சபாநாயகத்துமா என்று சொல்வார்கள். அவர் வந்து சபை கதை முதல்வர் அப்படி வைப்பமே. அவர்கள் வந்து ஒரு தன்னை பற்றிய தனிப்பட்ட ஒரு சேரடிப்பு ஒன்றை செய்திருந்தார்கள். அது பயங்கரமான ஒரு கேவலமான வேலை என்று சொல்லுகிறார். ජනාධිපතිතුමා උතුර සහ නැගෙනහිර ඉන්න මන්ත්‍රීවරුන්ට විවාදයකට මුදල් ප්‍රතිපාදන දුන්නා. ඒක දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයෙන් ගියේ. මෙතන ඉන්න මන්ත්‍රීවරු ගොඩක් හම්බුණා. එතුමා අහනවා ශ්‍රීනේසන් මන්ත්‍රීතුමාට හම්බුණාද, සිරිනාත් ડોක්ටර්ට හම්බුණාද කියලා මගේ දිස්ත්‍රික්කේ මගේ පක්ෂ මන්ත්‍රීවරුගේ. මේ මන්ත්‍රීවරු පාර්ලිමේන්තුවේ හිටියේ නැහැ. ගිය පාර්ලිමේන්තුවේ அப்போ இவர் சொல்லுகிறார், அந்த கடைசி நேரங்களிலே போனவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பல பேருக்கு வந்து பணத்தை ஒதுக்கியிருந்தார். அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி அந்த பணத்தை ஒதுக்கியிருந்தார். அதே நேரம் பிமல் ரத்நாயக்க தன்னுடைய முதல் உரைகளிலே கேட்டிருக்கிறார், இது வந்து ஸ்ரீநேசனுக்கு போனதா அல்லது வந்து ஸ்ரீநாத்துக்கு போனதா, அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இவர் சாணக்கியன் மந்திரிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது ஏன் என்று சொல்லி இவர் அந்த காசுகளை சூறையாடி இருக்கலாம் என்று இவர் இல்லாத நேரத்தில், சாணக்கியன் அவர்கள் இல்லாத நேரத்தில் அது கதைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர் சொல்லுகிறார். அந்த காசுகள் வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக வர வேண்டியது வந்து ஜிஏக்கு வந்து ஜிஆல டிவிஷனல் செக்ரட்டரி பிரேசலுக்கு வறுமை ஒழிய எனக்கு அல்ல. இது ஒரு கேவலமான விடயம் என்று பேசுகிறார். அப்போது இவர் சொல்லுகிறார் என்னவென்றால், அந்த பணங்கள் வந்து தனிப்பட்ட ஒருவருக்கு கொடுப்பதாக இவர் இந்த சபையிலே சொல்லியிருக்கிறது மிக கேவலமான விடயம் என்றும் சொல்லுகிறார். ලංකා නිදහස් පක්ෂයේ සංවිධායකවරයෙක් කරේ හිටියා. ඒක මම පැහැදිලිව කියලා තියෙනවා. මම අවුරුදු 22ක ගත වැරදි දේශපාලන තීන්දුවක්. ඒක පස්සේ කළා මගේ දිස්ත්‍රික්කයට තමයි ඡන්දය දීලා තියෙනවා. හැබැයි මෙතුමා රවිරාජ් මන්ත්‍රීතුමාගේ කතා නව සඳහන් කරා. රවිරාජ් මන්ත්‍රීතුමා මරණකොට විමල් රත්නායක මහත්මයා ඇතුළේ ජේ.වී.පී. එක මහින්ද රාජපක්ෂ මහත්තයත් එක්ක වැඩ කරේ. ඒක නිසා මේ කියන්න දේවල් නැතුව බංකොලොත් භාවයෙන් අපිට මට ගන්න එපා. මම මගේ දිස්ත්‍රික්කයේ ඉහළින් ගෙනලා ආවේ. මින් ඉදිරියට එහෙම කියන්න ඕන නම් ගරු සුමරසුරේ ඉන්න මන්ත්‍රීතුමානේ මේ ඇමතිවරුන්ගේ තාත්තලා රාජපක්ෂලාගේ ගණකාධිකම් කරනවන් කට්ටියක් තියෙනවා. අපිට ඒවත් කියන්න පුළුවන්. හැබැයි අපි මේ පහත් තත්ත්වයට වැටිලා මට ගහන්නේ නැහැ. එදා මට මේ සභාවේ මම නැති අවස්ථාව කිව්වේ මගේ නම සඳහන් කරලා තිබුණා මේ කොනේ ඉන්න මන්ත්‍රීවරයා කියලා මට පැහැදිලිවම කිව්වේ. ඒක නිසා අපි පැහැදිලිවම පිරිසිදු දේශපාලනයක් කරන. அப்போது இவர் சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய ஆரம்பகால 22 வருடம் நினைக்கிறேன் இவருடைய அரசியல் என்று சொல்லுகிறார், எனக்கு தெரியவில்லை. ஆரம்பகால அரசியலிலே நான் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைப்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அதே நேரம் அவர் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார். இந்த பிமல் ரத்நாயக் எனப்படுவார் யார் என்று சொன்னால், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள், சாவகச்சேரியை சேர்ந்த ஒரு மிகவும் துணிவான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்ற காலத்திலே பிமல் ரத்நாயக எனப்படுபவர் வந்து
அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்சனுடைய பதவிகளில் வகித்தவர். ஆகவே இவர் ரவிராஜனுடைய பெயரை சொல்வதற்கு அருகதையற்றவர் என்று சொல்லுகிறார். මගේ දිස්ත්‍රික්කේ මම දෙවරක් මගේ දිස්ත්‍රික්කේ මම ජයග්‍රහණය කරා. මේ අවුපාර අනුර කුමාර දිසානායක දාලා මුළු ලංකාව දිනකොට මඩකලපුව දිස්ත්‍රික්කේ ඉන්නේ ඊළඟේ තමරස කච්චිපක්ෂ ඒකේ ප්‍රධානයෙන්ම මහාපොළොවේ මට ඊළඟ එකට 21යි. ඒක නිසා මම චෝදනා කරේ ඇමතිවරයෙක් විදිහට වංචා දූෂණ විවල කිව්වා. ඒක ගැන පරීක්ෂණයක් පවත්වන එක වෙනුවට මෙහෙම පහත් මට්ටමේ මඩ ගැසීමට මේ ආපු ඉන්න බීආර්ට වැටෙන්න එපා කියන එක මම මේ අවස්ථාවේ කිව්වා. அப்போ இவர் சொல்லுவார் என்றால், ஆம், நான் அந்த நிமிடங்களிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சேர்ந்திருந்தேன், உண்மைதான். ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட முடிவாக. அதற்கு பிறகு நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு தமிழக கட்சியோடு சேர்ந்த போது எனக்கு 65,000 வாக்குகள் இந்த முறையும், முதல் தடவையாகவும் தான் வென்றிருந்தேன். இந்த முறை தான் 65,000 விருப்பு வாக்குகள் வரும்போது தனக்கு அடுத்தவருக்கு 21,000 விருப்பு வாக்குகளே வந்திருந்தது என்று கூட இவர் சொல்லுகிறார். ஆகவே தேவையில்லாமல் தன்னை பற்றி இவ்வாறான ஒரு சேறுபூசல் நிகழ்ச்சிகளை இவர் செய்கிறது ஒரு அரசியல் அடிமட்டத்தனம் என்று சொல்லுகிறார். සඳහන් කරමින් විවේචනයක් ඉදිරිපත් කරන නිසා ගරු ඇතිනීනි මම මේ මන්ත්‍රීවරයා සම්බන්ධව කරුණු ගණනාවක් ඉදිරිපත් කරා චෝදනා. ඉන් එකක් විතරයි රනිල් වික්‍රමසිංහගෙන් විමර්ශක මුදල් ගත්තා කියන්නේ. මම පැහැදිලිව ඉදිරිපත් කරේ 2000 අපි රාජපක්ෂලත් එක්ක 2005 2007 2009 හිටියේ නෑ. ඒක දේශපාලන සත්‍යයක්. මම තාර්කික ඉදිරිපත් කරේ 2010 යුද්ධයෙන් පස්සේ අපි 2005 හිටියා වුණා 2009 රාජපක්ෂ කරපු අපරාධ නිසා අපිට විශාල මොනවාක් තිබුණා කියලා මම පැහැදිලි කරා. ඒ දූෂිත පාලනයෙන් இவர் என்ன சொல்றாருன்னா, தான் 2005 2006 2007 8களில் வந்து அவர்களுடைய ராஜபக்ச அவர்களோடு இருந்தது உண்மைதான். ஆனால் தான் 2009ஆம் ஆண்டு ஒரு பெரிய பிழை ஒன்றை, விஷால பிரச்சனை ஒன்றை என்ற இவர் ராஜபக்ச அவர்கள் செய்திருக்கிறபடியால் 2010ஆம் ஆண்டு அதால் தாங்கள் விருப்பம் இல்லாமல் வெளியேறணும் என்ற கதையை சொல்லுகிறார். උතුරයි දකුණයි ලංකාවේ දෙකම විනාශ කරා. පුද්ගලයෙක් එක්ක කටයුතු කරපු පුද්ගලයෙක් තමයි මෙයා. ඒක මෙතුමාගේ මම හැන්සාට් කරනවා. මම ඉරකා හිටියේ. அப்போது இவர் சொல்லுகிறார் என்னவென்றால், தான், அதாவது சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் வடக்கை கிழக்கையுமே நெருப்பாக இப்போது விளங்கிக் கொள்ளவும் தமிழ் மக்கள் என்னென்றால், இந்த வீடியோ மிகவும் முக்கியமானது. இது சம்பந்தமாக இன்னொரு வீடியோவை போட வேண்டும். வடக்கு கிழக்கு இரண்டையுமே எரித்த தமிழ் விடுதலை புலிகளை பற்றி தான் இவர் கதைக்கிறார். எரித்த ஒரு மக்களோட சேர்ந்திருந்த கருணா பிள்ளையான் போன்றவர்களோடு இவர் சேர்ந்திருந்தார் என்பது இவருடைய மனதிலே இப்போது கூட எங்களுக்கு எதிரான வக்கிரம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இவர் சொல்கிறார், 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வென்று 2000 அதன் பின்னர் அவரே சொல்லுகிறார், அதாவது வந்து அத்திவென்ற மினிமர்ல தீர்வு, அதாவது தாராளமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை கொலை செய்ய இருக்கிறார்கள். அப்படி இருக்கத்தக்கனையாக ராசமாணிக்கம் அவர்கள் வந்து 2009 எங்களுடைய மக்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு 2012-13 ராசமாணிக்கம் அவர்கள் மஹிந்த அவர்களோடு சேர்ந்து எலெக்ஷன் கேட்டார்னு சொல்லி அங்கால அடி விழுது, ராசமாணிக்கத்துக்கு அடி விழுது. அப்போது சொல்லுகிறார், பிள்ளையான் எனப்படுவர் வந்து பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய் கொலை செய்து கப்பம் வேண்டியவர். அவரோட 2012-13 யுத்தங்கள் முடிவடைந்ததன் பின்னர் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் இவர் இதில் சொல்லுகிறார். தாங்கள் எதிர்கட்சியில் இருந்துதான் ராஜபக்ச அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் 2005ஆம் ஆண்டுன்னு சொல்லுகிறார்.
එනිසා පෞද්ගලිකව இவர் சொல்லுகிறார், மிகவும் கவலையோடு சொல்லுகிறேன், இவர் எங்களுடைய சாணக்கியன் ராசமாணிக்கன் ராசபுத்திரன் அவர்கள் வந்து ஒரு ஒரு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அவதாரம் என்று தான் சொல்லுகிறார். மஹிந்த ராஜபக்சருடைய புது அவதாரம் தான் சாணக்கியன் அவர்கள் என்று சொல்லுகிறார். அதை விட அவர்களோட சேர்ந்து கொலை செய்து தமிழரசு கட்சி என்ற இதுக்குள்ள போயிருக்கிறார் என்றும், மற்றது இவர் ஒரு உண்மையான தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றும் இவர் சொல்லுகிறார். பிறகு சொல்லுகிறார், அவர் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு வந்து மிகவும் கேவலமான விடயங்கள்ல வந்து இவர் அன்று பேசுகிறார் என்று சொல்லுகிறார் சாணக்கியன். அப்போது அவர் சொல்லுகிறார் என்றால், இவர் வந்து எங்களுடைய சாணக்கியன் ராஜமாணிக்கம் அவர்கள் மிகவும் கேவலமாக ரவிராஜ் தொடர்பாக தன்னை சம்பந்தப்படுத்தி கருதுகிறார். உண்மையாக என்னவென்றால் 2005ஆம் ஆண்டு பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது கூட ரவிராஜ் அவர்கள் வந்து ஒரு நாளுமே பாராளுமன்ற சபை முதல்வருக்கு எதிராக எந்த கதைகளை கதைத்தவில்லை, அவர்களை நிந்திக்கவில்லை. இதான் நிந்திதாகாரே என்று சொன்னால் பயங்கர கேவலமான விஷயத்திலே எங்களுடைய சாணக்கியன் ராஜமாணிக்கன் அவர்கள் கதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இவர் சொல்லுகிறார், ராசமாணிக்கம் சாணக்கியன் மாதிரி ஒரு 3rd கிளாஸ் எம்பி மாதிரி அவர் ஒருபோதுமே ரவிராஜ் அவர்கள் செயற்பட்டதில்லை. நான் 6 வருடம் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் கூட நல்ல ஒரு ரெஸ்பெக்டாக தாங்கள் இருக்கிறோம் என்று அப்போது இவர் என்ன சொல்லுகிறார், ராஜபக்ச அவர்கள் வந்து வடக்கையும் தெற்கையும் எல்லாத்தையுமே நாசமாக்கி எங்களுடைய நாட்டை பிளந்தா பிறகு கூட 2012-13ஆம் ஆண்டுகளிலே ராசமாணிக்கம் அவர்கள் வந்து பிள்ளையானுடன் சேர்ந்து அரசியல் கட்சிகளை செய்திருந்தார் என்று கூட ராசமாணிக்கத்தை சொல்லுகிறார்கள். அப்போது இவர் சொல்லுகிறார் என்றால் 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு சமாதான கால பகுதியில் ரணில் அவர்கள் நாட்டை 2ஆக பிரித்து தமிழ் மக்களுக்கு நாட்டை கொடுக்க வழிகிடுகின்ற போது இங்கேதான் பெரிய பிரச்சனை இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு நாட்டை கொடுக்க வழிகிடுகின்ற போது தான் தாங்கள் ராஜபக்சலுக்கு சப்போர்ட் பண்ணினோம், அதன் பிறகு தாங்கள் ஒருபோதுமே சப்போர்ட் பண்ணவில்லை என்று இவர் சொல்லுகிறார். அப்போது ராசமாணிக்கம் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் சொல்லுகிறார், இவை சம்பந்தமாக என்னோட இப்ப கதைக்க முடியாது, தன்னுடைய கதையிலே முழு விவரங்களையும் சொல்லுகிறேன் என்றார். மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியில் இப்போது 3 பேர் தான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் எழுப்பி சொல்லுகிறார், மஹிந்த ராஜபக்சர்களை பற்றி கத்தி குளறினது காணும், மூக்கால் வடித்தது காணும் என்று சொல்லுகிறார். அப்ப இவர் சொல்லுகிறார், உங்களோட கட்சி பிரயோசனம் இல்லை, நீங்கள் ராஜபக்சனுடைய கட்சி தான் என்று சொல்லுகிறார். அப்போது நான் எழும்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கும்போது இவா சொல்லுகிறா, எங்களுடைய இப்போது இருக்கிற மந்திரியாளர் சொல்லுகிறார், அரையாட்ட ஒன்னேனே யாகி நமக்கிய உன்னேனே அரையாக்கியனே அவன் அவர் தான் தமிழிலே சொல்லுகிறார்கள். இங்கே கதை இதிலிருந்து கதைக்கலாம் அறையா
அறையாமையா கீழே கதைக்கலாம். ஆனால் நாங்கள் கதைத்தால் தான் இதே நீங்கள் கேட்டுக்கலாம். அறையாட்ட உண்ணேனே, அறையாட்டு அறையாகி நமக்கிய உண்ணேனே, அறையாட்ட அவனுக்கு தேவையில்லை தானே, அவன் பேர் சொல்லவில்லை தானே என்று தான் கதைக்கலாம். பாராளுமன்றத்தில் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பாயிண்ட் என்ன சொல்லுகிறார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்றால் மட்டும் கதைக்க சொல்லுகிறார். அதன் பிறகு நான் கதைப்பது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நான் கதைப்பது இவ்வளவு நேரமுமாக நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அப்போது நான் சொல்லுகிறேன், மம விமல் ரத்நாயக தொடர்பாக நான் கதைக்க வேண்டும். சிங்களத்திலே சொல்லுகிறேன். இது தொடர்பாக நான் முதல் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பாராளுமன்ற எங்களுடைய பாராளுமன்றத்தையே இவர் பிழையாக நடத்தியிருக்கிறார். இவர் நான் இல்லாத நேரங்களிலே நான் சுவஸ்திகா அருளிங்க சம்பந்தமாக கதைத்ததை கூட போய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறேன். நான் அவரை விமல் ரத்நாயக் அவர்களை பேசியிருந்தேன். அதன் பிறகு எழும்புகிறார். அப்போது நான் சொல்கிறேன், விமலுக்கு எப்படி கொடுக்குறீர்கள், ஆனால் ஒரு அமைச்சருக்கு கொடுக்க முடியும் என்பது எனக்கும் தெரியும். ஸ்டாண்டிங் ஆர்டர் என்னோட கதைக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்புறம் இன்னும் நீடித்தான் இவர் கதைக்கிறார். அப்போது விமல் ரத்நாயக் அவர் சொல்லுகிறார், இன்னொரு சந்தர்ப்பில் சம்பந்தமாக தான் பாராளுமன்றத்திலே விளக்கம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு மெதுவாக நகர்கிறார். அதில் நிற்கவில்லை. அப்போது நான் கதைப்பது பின்னால் உங்களுக்கு கேட்கலாம். அப்போது என்னோட சொல்லுகிறார், உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது, நீங்கள் இப்போது இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நான் சொல்லுறேன், என்னுடைய மைக் ஓஃப் பண்ணப்பட்டிருக்கிறது தானே, என்னுடைய மைக் ஃப்ரேம் ஓஃப் பண்ணப்பட்டு நான் கதைப்பது வெளியால் கதைப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய தடை என்று சொல்லி நான் பேசுகிறேன். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு பழி வாங்குவது தடை என்று நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகள் படியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் என்று பேசுகிறேன். அப்போ நான் சொல்றேன், நான் கதைக்கும் போது நீங்கள் சந்தர்ப்பம் தர மாட்டீங்களா, நீங்கள் கதைப்பதுக்கு ஒரு நிமிடம் தந்தாங்க தானே என்று சொல்கிறார். அப்போது நான் சொன்னேன், நான் இவர் ஒரு பெரிய பொய் என்று சொல்லியிருக்கார், பதில் சொல்லுங்கள். அப்போது விமல் ரத்நாயக் அவர்கள் மெதுவாக எழும்பி வெளியால் போகிறார். ஏகமான் சொல்றேன், என்னுடைய தந்தை இல்லை, யார் என்றாலும் பிழை என்றால் பிழை தான். நீங்கள் என்னுடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிறது பிழை என்று சொல்லுகிறேன். විශේෂයෙන් මේ පනත කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කරලා ගරු අධිකරණ අමාත්‍යතුමා මේ පනත වඩා කඩිනමින් මේ පාර්ලිමේන්තුවට ගෙනවිලා මේ ක්‍රියාත්මක කිරීම සඳහා අවශ්‍ය පියවර ගැනීම පිළිබඳව මමත් එතුමාට විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. මොකද ගරු සභාපතිතුමියනි, ඔබතුමිය දන්නවා அப்போது நான் அவர் பொட்டேன், அதனால் தான் போகிறார் என்று சொல்லுகிறேன்.
அதன் போது சொல்லுகிறா பிழையான வசனங்களை நீங்கள் பாவித்தால் பாவிக்க வேண்டாம் என்றால் இதே பாராளுமன்றத்திலே பச்சை தூசணங்கள் கதைக்கப்பட்ட வரலாறுகளும் மிரிஸ்குடு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து மிரிஸ்குடு என்றால் மிளகாய் தூள் தண்ணீர் அடிக்கப்பட்ட வரலாறுகளும் கதிரையால் அடிப்பட்ட வரலாறுகளும் உண்டு. ஒருவர் வந்து ஆண்மை இல்லாதவர் என்று அவருக்கு நான் சொல்லுவது வந்து அவர் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெளியே போவதால் மட்டுமே ஒழிய மற்றபடி அந்த பாராளுமன்றத்திலே கதைக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அது பாராளுமன்றத்திலே பாவிக்கப்படக்கூடிய முடியாத வார்த்தைகள் என்றால் அதை கன்சார்ட்டிலிருந்து நீக்கலாம், அவ்வளவுதான். பிழையான வசனங்களை பாவிக்க வேண்டாம். நான் அவ்வாறு பிழையான வசனங்களை பாவிக்கவில்லை. இந்த நேரத்திலே அவருடைய 159 பேரும் எழும்பி எனக்கு எதிராக தனியொரு சிங்கம், தனியொரு புலி, சிங்கம் அல்ல தனியொரு புலி நின்றது என்று பாராளுமன்றத்தில். සංස්කෘතිය සම්බන්ධයෙන් අපිට ආය අලුතෙන් කියන්න දෙයක් නැහැ. මේ පාර්ලිමේන්තුවේම විශේෂයෙන් අපරාධකරුවන්ගේ දේශයක් වුණු මේ රටේ අල්ලස දූෂණය වංචාව මේ මූල්‍ය අවභාවිතාවන් ගහන රාජ්‍යයක් වඩවත්තු මේ රටට විශේෂයෙන් මං ගරු අධිකරණ අමාත්‍යතුමාට නැවත වතාවක් ස්තුතිවන්ත වෙනවා. මේ වාගේ